ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை பற்றிய உண்மையை சில நேரங்களில் அரசியல் மேடைகள் சொல்லாது. புள்ளி விவரங்களும் சர்வதேச நிறுவனங்களின் மதிப்பீடுகளுமே சொல்லும். நேற்று ஜனாதிபதியும் பிரதமரும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளையும் அதன் இலங்கை பணிக்குழு தலைவரையும் சந்தித்த போது வெளிப்பட்ட செய்தி அதுவே. இன்று சமூக வலைதளங்களிலும் அரசியல் மேடைகளிலும் எவ்வளவு தூரம் போலியான கூச்சல்கள் எழுந்தாலும் அந்த சந்திப்பில் ஒலித்த வார்த்தைகள் இலங்கையின் பொருளாதார பயணத்தில் ஒரு முக்கியமான திருப்பு முனையை பதிவு செய்கின்றன. IMF வெளிப்படையாக சொன்னது ஒன்றுதான். உலகளாவிய நெருக்கடிகள், குறிப்பாக மத்திய கிழக்கில் ஏற்பட்ட மோதல்களால் எரிபொருள் விலைகள் உயர்ந்ததும் அதனால் உருவான அழுத்தங்களும் இருந்த போதிலும் இலங்கையின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் தனது பொருளாதார மீட்சி பாதையில் பல IMF-ஓடு இணைந்து பயணிக்கும் நாடுகளை காட்டிலும் வேகமாகவும் உறுதியுடனும் முன்னேறி வருகிறது. இது வெறும் பாராட்டு வார்த்தையல்ல. உலகின் மிக கடுமையான பொருளாதார வீழ்ச்சிகளில் ஒன்றிலிருந்து மீண்டு வருகிற ஒரு நாட்டுக்கு கிடைத்த சர்வதேச அங்கீகாரம். கடந்த காலத்தில் பெற்ற கடினமான சீர்திருத்தங்களின் பலனை பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க எரிபொருள், மின்சாரம், உர மானியங்கள் மற்றும் நேரடி நிதி உதவிகள் வழங்கப்பட்டதையும் IMF வரவேற்றுள்ளது. அதேவேளை பணவீக்கம் உயரத் தொடங்கிய சூழலில் இலங்கை மத்திய வங்கி எடுத்த வட்டி வீத தீர்மானங்களும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க எடுத்த நடவடிக்கைகளும் சரியான திசையில் இருந்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீளும் ஒரு நாட்டில் மக்கள் நலனையும் நிதி ஒழுங்கையும் ஒரே நேரத்தில் சமநிலைப்படுத்துவது எவ்வளவு கடினம் என்பதை இந்த மதிப்பீடு மறைமுகமாக நினைவூட்டுகிறது. ஆனால் IMF பாராட்டியது மட்டுமல்ல, எச்சரிக்கையும் விடுத்தது. இந்த முன்னேற்றம் நிரந்தர வெற்றி அல்ல என்றும், உலகளாவிய அதிர்வுகள் தற்காலிகமானவையாக இருந்தாலும் நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பது உள்நாட்டு சீர்திருத்தங்களின் தொடர்ச்சிதான் என்றும் அது தெளிவுபடுத்தியுள்ளது. 2027 ஆண்டுக்கான நிதி ஒழுங்கு இலக்குகளை அடைய வேண்டும். வரி ஏய்ப்புகளை கட்டுப்படுத்த வேண்டும். வரி அடிப்படையை விரிவுபடுத்த வேண்டும். பொது நிதி நிர்வாகத்தை வலுப்படுத்த வேண்டும். அதேபோல் நீண்ட காலமாக அரசின் தோளில் சுமையாக இருக்கும் அரச நிறுவனங்களில் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை தளர்வின்றி முன்னெடுக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலும் மீண்டும் ஒலித்தது. பொருளாதார மீட்சி என்பது ஒரு தேர்தல் முழக்கமல்ல, பல ஆண்டுகள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய ஒழுக்கமான தேசிய பயணம் என்பதையே இது நினைவூட்டுகிறது. 2022 ஆண்டில் எரிபொருளுக்காக வரிசையில் நின்ற மக்களின் கண்ணீரையும், மருந்து இல்லாமல் தவித்த மருத்துவமனைகளையும், இருளில் மூழ்கிய வீடுகளையும், காலியான அரசு கஜானாவையும் இந்த நாடு இன்னும் மறந்துவிடவில்லை. அத்தோடு இந்த நாட்டில் பல்வேறு அமைச்சர்களும் ஆளும் வர்க்கத்தின் கூட்டாளிகளும் மக்கள் வரி பணத்தை தமது சுயநல லாபங்களுக்காக தின்று தீர்த்தனர். இவ்வாறான ஊழல், அதிகார துஷ்பிரயோக நடவடிக்கைகளுக்கான வழக்குகளுக்கு முகம் கொடுக்கவும் தண்டனை அனுபவிக்கவும் வரிசையில் பலர் காத்திருக்கின்றனர். எனவே முன்பிருந்த ஊழல் நிறைந்த அரசியல் கலாசாரத்தினால் வங்குரோத்து அடைந்த நிலைமையிலிருந்து இன்று சர்வதேச நாணய நிதியம் இலங்கையின் மீட்சித் திறனை எடுத்துக்காட்டாக பேசும் நிலைக்கு வந்திருப்பது சாதாரண சம்பவம் அல்ல. இது எந்த ஒரு தனிநபரின் வெற்றியும் அல்ல. நாட்டை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் எடுக்கப்பட்ட கடினமான தீர்மானங்களின் விளைவு. அதே நேரத்தில் இந்த பயணம் இன்னும் முடிவடையவில்லை. முன்னால் இருக்கும் பாதை இன்னும் கரடுமுரடானது. உலக அரசியல், எரிசக்தி சந்தை, கடன் மேலாண்மை, முதலீடுகள், ஏற்றுமதி, வேலை வாய்ப்புகள் என பல சவால்கள் இன்னும் காத்திருக்கின்றன. அரசியலில் சத்தம் எழுப்புவது எளிது. ஆனால் சிதைந்த பொருளாதாரத்தை மீண்டும் எழுப்புவது அமைதியாகவும் பொறுமையாகவும் செய்ய வேண்டிய வேலை. நேற்று IMF கூறிய செய்தியின் உண்மையான சாரம் அதுதான். பாராட்டுக்களை வெற்றி கோப்பையாக கொண்டாடாமல் அவற்றை மேலும் உழைக்க வேண்டிய பொறுப்பாக பார்க்கும் அரசியல் முதிர்ச்சியே இன்று இலங்கைக்கு மிகவும் தேவை. பொருளாதார மீட்சி என்பது ஒரே நாளில் எழுதப்படும் வெற்றி கதையல்ல. ஒவ்வொரு சரியான முடிவாலும், ஒவ்வொரு பொறுப்பான சீர்திருத்தத்தாலும், ஒவ்வொரு தியாகத்தாலும் எழுதப்படும் ஒரு தேசிய வரலாறு. அந்த வரலாற்றின் அடுத்த அத்தியாயமும் வெற்றியாக அமைய வேண்டும் என்பதே இன்று ஒவ்வொரு இலங்கையரின் பிரார்த்தனையாக இருக்க வேண்டும்.